வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. முதியோர் கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாய் சிறப்பு நிதி. 5,92,200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாய் சிறப்பு நிதியை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தை. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. எந்த இழுபறியும் இல்லை. கூட்டணி உறுதியாக உள்ளதாகவும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். கூட்டணி விவகாரத்தில் திமுக கெடு எதுவும் விதிக்கவில்லை. கூட்டணிக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதில். திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் சட்டப்பேரவைக்குள் காங்கிரஸ் நுழைய முடியும். காங்கிரஸ் தலைமைக்கும் இது தெரியும் என புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாஜகவை எதிர்த்து பேச விஜய் பயப்படுவார் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக 3 நாட்களில் அறிவிப்பேன். தைலாபுரத்தில் பேட்டியளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக இடையே எந்த குழப்பமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் நீடித்து வருவதாகவும் விமர்சனம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பெண் போலீசார்களுக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. நாங்குநேரி கொலையின் பின்னணியை முழுமையாக ஆராய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். திருச்சியை தொடர்ந்து கன்னியாகுமரி மற்றும் கோவைக்கு பிரதமர் வருகை தர இருப்பதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழக அளவில் மண்டல வாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல். திருத்தணி புதிய பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டிருப்பது சர்வாதிகார போக்கு என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை மறைப்பதுதான் திராவிட மாடலா எனவும் கேள்வி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானங்களுக்கும் ஒப்புதல் வழங்க தடை விதித்த விவகாரம். 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசு பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் விளையாட்டு வீரர்களுக்கு பிரத்யேக சிகிச்சை மையம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆட்சியில் பங்கு என்ற குரல் திமுகவில்தான் ஒலிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து. தஞ்சை செங்கிப்பட்டியில் தாவேக சார்பில் நாளை விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு. மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் மும்முரம். திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்கள் இடையே வாக்குவாதம். பொது நிதியிலிருந்து எந்த பணிகளும் வார்டுகளுக்கு செய்யவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு.
ராணிப்பேட்டை அருகே மயானத்தில் உள்ள ஆலமரத்தில் தூக்கிட்டு தம்பதியர் தற்கொலை. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட மனைவியை காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் கைவிட்டதால் விபரீத முடிவு. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் நடை அடைப்பு. கிரகணம் முடிந்து பரிகார பூஜைகள் செய்த பின்பு இரவு 7:30 மணிக்கு நடை திறப்பு. கரூர் சின்னதாராபுரம் அகிலாண்டேஸ்வரி முனிமுக்தீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். காம அரக்கனுக்கு பாடை கட்டி ஒப்பாரி வைத்த காமன் பண்டிகையில் ஏராளமானோர் பங்கேற்பு. வட மாநிலங்களில் களை கட்டிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை வீசி மகிழ்ச்சி ஆரவாரம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிப்பு. பீகார் மாநிலத்தில் இருந்து வேட்பாளராக அறிவித்தது பாஜக. ஈரான் உச்சத் தலைவர் கமேனியின் படுகொலையை பிரதமர் மோடி ஆதரிக்கிறாரா என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலை என்ன என பிரதமர் மோடி பதிலளிக்கவும் வலியுறுத்தல். ஓமன் மற்றும் குவைத் அதிபர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சு. மத்திய கிழக்கு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் இந்தியர்களின் நிலை குறித்து கேட்டறிந்ததாக தகவல். ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதால் பரபரப்பு. ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வரும் போரால் மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஹுஜைரா எண்ணெய் நிறுவனத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் எண்ணெய் வயலை தாக்கியதால் பதற்றம். இஸ்ரேல் விமானப்படை தளங்களையும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைத்தது ஈரான் தொடர் தாக்குதல். 14வது ஏவுகணை மூலம் இஸ்ரேலை தாக்கிய வீடியோவை வெளியிட்டது ஈரான். ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலியான மாணவிகளின் எண்ணிக்கை 150ஆக உயர்வு. அமெரிக்காவை கண்டித்து ஈரானில் பல்லாயிரக்கணக்கானோர் அமைதி ஊர்வலம். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் மார்ச் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் ஒத்திவைப்பு. நீடித்து வரும் இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியாக சிபிஎஸ்இ அறிவிப்பு. துபாயில் இருந்து பாதுகாப்பாக பெங்களூரு வந்தடைந்தார் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து. அசாதாரண சூழலில் இருந்து மீண்டு நாடு திரும்பியது மகிழ்ச்சி என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மகளிர் கிரிக்கெட் ஒருநாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தென்னாப்பிரிக்கா வீராங்கனை லாராவை பின்னுக்கு தள்ளி இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா முதலிடம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக குறைந்தது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் குறைந்து 1,23,720க்கு விற்பனை.